படத்தின் கதாநாயகன் ஆர்த்தி சுரேஷ் எவ்வளவு விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒண்ணுன்னா சில விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும், சில விஷயங்கள் சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போயிட்டு ஒன்றரை வருஷம் நான் பத்திரிகையாளர்களை இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல. உங்க என் மேல கோபமா கூட நீங்க இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா 15 வருஷமா என்னை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நான் ஒரு 100 படத்துக்கு மேல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளவு படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பா இருக்கும்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளவு நாள் நான் தூங்கி இருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிசினஸ் பண்றேன், அவ்வளவு பிசினஸ் போயிட்டு இருப்பேன். எவ்வளவு பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது, இதுதான் உண்மை. எல்லாரும் கூட அண்ணன் தம்பியா பண்பா, எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பா, எல்லா பழக்க வழக்கத்திலையும் எல்லா கட்சியினர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன், கிடையாது. எல்லா கட்சியிலயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கல. ஏன்னா அதை நான் ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல. அதுதான் உண்மை. நான் அப்படி பண்ணிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவங்களோட உழைப்பு. ஒரு நடிகர் லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டை இறங்கி போலீஸ் கூட்டிட்டு போய் உள்ள வச்சு எஃப்ஐஆர் போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு விமர்சனங்கள், அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க என்னோட உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன். இண்டஸ்ட்ரியில நான் கேட்கிறேன், பிரஸ் மீட்ல ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்பேன். இவ்வளவு ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் என் மேல இருக்கா? ஒண்ணு இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேல குற்றம் சொல்லியிருக்காங்க. அப்ப 15 வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்த பண்ணியிருப்பேன்? அதனால அந்த விஷயத்த பத்தி நான் பேச விரும்புறேன். அது விட்டுருங்க. என் வாழ்க்கையில அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம். அதை நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும். அந்த சட்டத்துல வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, தந்தைக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பா அவ்வளவு உழைச்சிருக்காரு என் கடவுள். ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி, என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி. இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க எனக்கு. நான் ஒரு விஷயம் வட மாவட்டம் இல்ல, தென் மாவட்டம் இல்ல, எல்லா மாவட்டத்துல இருந்து என்னோட தம்பிமார்கள், தந்தைமார்கள் எல்லாருமே அவ்வளவு அன்பு செலுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சினிமா என்ன விட்டு போகுது, நான் சினிமா விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி அரசியல் என்னை விட்டு போகாது, அரசியலை விட்டு நான் போக மாட்டேன். இதான் உண்மை. சரி, இப்போ நம்ம காடு வெட்டி வருவோம். மனசார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஐயா காடு வெட்டு குரு பெருமைப்படுறேன். இவர் சொன்னோனே, சோழை சொன்னோனே எனக்குள்ள ஏன்னா அவரை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கூட நல்லா பழகிருக்காரு, அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன். என்னன்னு அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர், ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாவே பண்ணேன். அதுல ஒரு டைலாக் இருக்கும், ஒரு டைலாக்ல பல டைலாக் கொடுத்துருக்காரு. இந்த ஆள் ரொம்ப மோசமானவங்க. அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சுட்டாப்ல திரௌபதி. இவர் ஒரு கதையை எடுத்து வர்றாரு. சொல்லு ஒரு கதை வச்சா கண்டிப்பா சென்சார்ல பிடிப்பாங்க. கொடுத்தாங்க 31 கட்டு. நான் சொல்லிட்டேன் 40 கட்டு உனக்கு கொடுப்பாங்க. 9 கட்டு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் போராடி
இவ்வளவு நாள் அந்த கஷ்டம், அது அந்த ப்ரொடியூசர் சப்போர்ட் பாருங்க இவருக்கு. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுட்டே இருப்பாங்க, பாவம் போயிட்டே இருப்பாங்க, கேஸ் பல பிரச்சனைகள். உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் சொல்றேன், இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும். எனக்கு தெரிஞ்சு குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கவுண்டரு இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க, டிராக்டர் பிடிச்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க, இப்ப காடு வெட்டி போயிருவாங்க. இந்த பேச்ச ரொம்ப நாளா மிஸ் பண்ணிருப்பீங்க. நான் பேசுறதே நான் விட்டுட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்றதுனால விட்டாச்சு, போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன். சோ இதுல உழைச்ச எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம். இது வந்து வட மாவட்டம்னு இல்லை, மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம் கிடையாது. 100% வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம். ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க. பல விஷயங்கள் இருக்கு, பல சம்பவங்கள் இருக்கு. அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு, விடுங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா நடிச்சீங்க. என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கும் அந்த கேரக்டர். என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மூர்த்தி தேவர் பங்காளி, கணேஷ் தேவர் பங்காளி. அதாவது என்னன்னா, நான் கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டே இருப்பேன், ஜாதி வெறி பிடிச்சவங்க. ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பா பேசலடா, எல்லாருமே ஒண்ணுதான். அதுல எந்த இது மாற்றமும் கிடையாது. அவங்க உணர்வு தானே, எல்லாம் உணர்வு தான். இதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து, அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் காடு. எல்லா சமூகத்தில இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இங்க வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி. முக்கியமா வந்து மியூசிக்கை பத்தி சொல்லியே ஆகணும். இவன் ஒரு சேட்டை பிடிச்சவன். இவன் லிரிக்ஸ் எழுதும் போது ரொம்ப கான்ட்ரவர்சியா எழுதி கையில் கொடுத்தாப்புல. சோ இனிமேதான் உனக்கு லைஃப். எமோஷனுக்கு சினிமால இடமே கிடையாதுப்பா. நீ அழுதாலோ வச்சாலோ சினிமால இடமே கிடையாது. நாளை காலையில் நம்ம செத்தா கூட கல்வி வச்சு போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் சினிமா, தட் which I have seen. உண்மையான உணர்வுபூர்வமான சினிமா மக்கள் இருக்காங்க. இந்த பத்திரிகையில வந்து 5% என்னை பத்தி தவ போட்டாங்க. 95% பத்திரிகையாளர் எனக்கு போன் பண்ணாங்க, சுரேஷ் நீ நல்லா வேண்டா, நீ ஒன்னும் படிக்க. அந்த ஒரு அன்பு. அதே மாதிரி சினிமால எமோஷன் ஆகாது. உன் திறமை மிகப்பெரிய திறமை, மிகப்பெரிய திறமை. அது சாதாரண பாட்டுலாம் நீ போடல, நீ வந்து காடு வித்தியாரு பாட்டு போட்டிருக்க. ஸ்ரீகாந்த் தேவா சார், அது தேவா ஸ்ரீகாந்த் தேவா சாரெல்லாம் கிடையாது, அது சிங்கக்குட்டி. அது சிங்க எப்ப வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர், நல்ல மனம் கொண்டவர். சோ அவருக்கு இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நேஷனல் அவார்டு இல்ல, ஆஸ்கார் வரைக்கும் அவர் போவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த